ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் வித் லாவண்யா. ஸோ இந்த சண்டேயில் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா செல்ஃப் லவ். ஸோ செல்ஃப் லவ் பற்றி நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. அண்ட் நம்ம மற்றவங்களுக்காக செய்கிற சின்ன சின்ன விஷயங்களும் சர்ப்ரைசஸும் தியாகங்களும் மட்டுமே பேசப்படும். பட் ஆனால் நான் சொல்கிறேன், செல்ஃப் லவ் மஸ்ட் ஆல்சோ பி ஸ்போக்கன். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் கண்டிப்பாக இதுவும் தேவை லைஃப்பில். அதையும் தாண்டி இதுவும் தேவைன்னு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். லெட்ஸ் கம் பேக் டு செல்ஃப் லவ். ஸோ செல்ஃப் லவ் எப்போயுமே செல்ஃபிஷாக இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. செல்ஃப் லவ் இஸ் நாட் செல்ஃபிஷ். ஒருத்தவங்க நம்ம சின்ன வயசுலேருந்தே இல்லை, நம்ம மிரரை பார்த்து ஓகே ஐ எம் குட், ஐ எம் கான்ஃபிடென்ட், நான் நல்லா இருக்கேன், ஐ எம் ஹாப்பி டு கோ அப்படின்னு நினைக்கிறத விட, யாராவது பார்த்து உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே, நீ இன்னைக்கு போட்டிருக்க ஆக்சரி நல்லா இருக்கு, நீ இன்னைக்கு பார்க்கவே நல்லா இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு வர கான்ஃபிடென்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரா. ஏன் அப்படி? நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் நம்ம வளர்ந்துருக்கோம்ல, அந்த விதத்தில் செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருந்திருக்கும், அதனால தான் அப்படி இருக்கும். பட் எனக்கு அப்படி இருந்ததில்லை. பிகாஸ் நான் எப்பயுமே ரொம்ப தெளிவாக இருப்பேன். எப்பயுமே when nobody chooses you, யாருமே உங்களை சூஸ் பண்ணலனாலும் ஐ வில் சூஸ் மை செல்ஃப். யாருமே என்னை சூஸ் பண்ணனாலும் நான் என்ன தான் சூஸ் பண்ணுவேன். அதில் நான் தெளிவாக இருப்பேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். when nobody chooses you, சூஸ் யுவர் செல்ஃப். அதுதான் உங்களுக்கு பர்மனெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் மோர் ஓவர் செல்ஃப் லவ் பற்றி பேசுகிறப்ப நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது ஒரு ஒத்துப்பீங்களான்னு எனக்கு தெரில, பட் இதுதாங்க ரியாலிட்டி. எல்லாருமே இருப்பாங்க. ஐம் சீக்ரெட்லி டெல்லிங் யூ, எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருமே இருக்க மாதிரியே இருக்கும். அண்ட் சடனாக ஒரு நாள் யாருமே இல்லாமல் கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியாது நெக்ஸ்ட் செகண்ட் என்ன நடக்கும்னு. ஓகே, அது நம்மளோட ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யாராக வேணால் இருக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் இட் கேனாட் லாஸ்ட் வித் யூ. அதுதான் உண்மை. ஸோ எல்லாருமே உங்களோட இருந்துட முடியாது. எண்ட் ஆஃப் த டே யார் உங்களோட இருப்பா? நீங்கள் தான். அப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்? அப்போது நீங்கள் எவ்வளோ உங்களை பத்திரமா பார்த்துக்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை லவ் பண்ண தெரிஞ்சால் தாங்க யூ கேன் ஷேர் யுவர் லவ் வித் சம் ஒன். நீங்கள் அழகாக நிறைய பேருக்கு அன்பு கொடுக்கணுன்னா உங்களுக்கு அந்த அன்பு உங்கள் மேலே இருக்கணும். அதில் என்ன தப்பு? தட் இஸ் நாட் கால்ட் அஸ் செல்ஃபிஷ். செல்ஃப் லவ் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் லவ். அதை பண்ண மறந்துடாதீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், செல்ஃப் லவ். ஓகே, நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன். லைக் என்னை ஹாப்பியாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா சூஸிங் த ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ட்ரெஸ் போடுறது, பிடிச்ச பாட்டை பாடுறது, ஸ்ட்ரெஸ்ஸு வரும் அதெல்லாம் கூட ரொம்ப என்னை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது, இது எல்லாமே செல்ஃப் லவ் தான். இது நீங்கள் உங்களை சூஸ் பண்ணுறப்ப இல்லை, யூ வில் கெட் அ கான்ஃபிடென்ஸ். நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள். நான் தனியாக உட்காந்துருக்கப்ப எனக்கு நிறைய விஷயம் யோசிக்க தோணும். அண்டு நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இந்த சினாரி யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் இருக்கிறப்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க, யாருமே இல்லாதப்ப நான் வீக்காக ஃபீல் பண்ணுவேன்னா எப்படி? தட் இஸ் நாட் அக்செப்டபிள். கரெக்டாக? அது நம்ம லைஃப்க்கும் பொருந்தாது. ஏன்னா இப்படி ஒரு லைஃப்பில் நம்ம எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் இந்த லைஃப்பை சூப்பராக நம்ம நினச்ச மாதிரி லீட் பண்ண முடியும். கரெக்டாக? இல்லைனா ஆஸ் அ லைஃப் கோஸ் நம்ம அப்படி இருக்கணும். அப்படி நம்மளால் அதுக்காக நம்ம பிறந்திருக்கோம். நம்ம கெத்தாக சூப்பராக நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி தானே நம்ம இருக்கணும். ஸோ அப்போ அப்படி இருக்கணும்னா நீங்கள் எப்படினாலும் இருக்க கற்றுக்கணும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, லெட் தட் பி த ப்ரையாரிட்டி. உங்களை சூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட, இவங்க எல்லோரும் இருக்கிறப்ப யூ பி ஹாப்பி, ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க இல்லைனாலும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க தெரியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே வரணும். ஓகே, நீங்கள் மிரரை பார்க்குறப்ப எஸ் நான் கான்ஃபிடென்ட்னு நினைக்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஓகே, நீங்கள் எப்பயுமே உங்கள் செல்ஃப் எஸ்டீமை நல்லா மேலேயே வச்சுக்கோங்க. தட் இஸ் நாட் ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஓகே, நல்லா உங்களை பார்த்துக்கோங்க, உங்களை என்ஜாய் பண்ணுங்கள், உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே யாருமே உங்களோட வரமாட்டாங்க. நீங்கள் தான் உங்களுக்காக இருக்கணும். அண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கோங்க. ஓகே, யாருமே இல்லைனாலும் என்னால் சர்வைவ் பண்ண முடியும். அண்டு மோர் ஓவர் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்கல்கேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய அம்மா. மை மாம் த பிக்கெஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். நான் பார்த்ததுலே இவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு நினைக்கிறது என் அம்மா தான். எனக்கு எப்படி இந்த ஒரு எனக்கு இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். இப்போது எங்கள் அம்மா வீட்டில் எல்லாம் யாருமே இல்லைனா கூட என்னால் சமைச்சிக்க முடியும். எனக்கு தேவையான அளவுக்கு என்னால் சமைக்க முடியும், என்னால் இருந்துக்க முடியும், என்னோடய லைஃப்பை என்னால் பார்த்துக்க முடியும், டெசிஷன்ஸை ஒழுங்காக எடுக்க முடியும். ஓரளவுக்கு எல்லாமே முடியாது, பட் ஓரளவுக்கு சிலதை என்னால் யோசிக்க முடியும். இது கரெக்ட், இது தப்பு அப்படின்னா. அவங்க எனக்கு பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா?
அவங்களுக்கு தெரியாமலே அது அவங்க வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுறது. நீ கிச்சன் போறியா, நீ ஒன்று பண்ணுறியா, தப்போ கரெக்டோ நீ கற்றுக்கிட்டு வா, ஃபேஸ் பண்ணிக்கோ. அண்ட் ஒரு இடத்துக்கு போறியா, நீ தனியாக போயிட்டு வா. இப்போ என்ன அதில், நீ எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிடு, நீ போயிட்டு வந்துரு, அங்கே எப்படி நீ பார்த்துக்கோ. நிறைய பீப்புளோட மிங்கிள் ஆவேன். ஓகே, எனக்கு இந்த ரொம்ப அப்படியே இன்ட்ரோவர்ட்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் நல்லா பேசணுன்னா நான் நல்லா பேசுவேன், அவ்வளோதான். அண்ட் எங்கே கட் பண்ணணும், யாரோட பேசக்கூடாது, அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நான் நிறைய பீப்புளை பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய பேரை பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ அதனால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். இப்போது உங்களுக்கு இந்த செல்ஃப் லவ் இந்த விஷயங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ முக்கியமோ, நீங்கள் எவ்வளோ உங்களை பார்த்துக்கணும் இதெல்லாம் நான் சொல்கிறேன், உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறனோ அதே மாதிரி நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரொம்ப வந்து லைக் இவங்க இருந்தால் தான் நான் இதை செய்வேன், அம்மா இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த கைடன்ஸில் பண்ணுவேன், அப்படி கிடையாது. உலகம் ரொம்ப 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 பெருசு. ஸோ அப்படி வந்து நம்ம போய் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டும்தான் நமக்கும் தெரியும், நமக்கே தெரியும் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவோம், இங்கே இருந்தாலும் என்னால் இருக்க முடியும் அந்த மாதிரி. ஸோ இதை பார்க்குறப்ப நம்ம பேரண்ட்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக நம்ம குழந்தைடா அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், செல்ஃப் லவ் தாண்டி எங்கேயோ போகிறோம்ல, திரும்ப செல்ஃப் லவ்க்குள்ளே வரலாம். செல்ஃப் லவ் பற்றி சொல்லணுன்னா இன்னொரு விஷயம் ஆட் பண்ண விரும்புகிறேன். உலகம் வந்து உங்களோட கண்ணாடி மாதிரி, ஓகேவா? அண்ட் எனக்கு நான் அப்படின்றது வந்து ஒரு வீடு மாதிரி. ஸோ உலகத்தில் இருந்தால் நீ நிம்மதியாக இருப்பியா, வீட்டில் இருந்தால் நிம்மதியாக இருப்பியானா எங்கே சொல்லுவ? நீ வீட்டில் தானே சொல்லுவோம், அந்த மாதிரி தான். ஸோ சூஸ் யுவர் செல்ஃப், அது ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன யாரும் இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன்ல, எனக்கு பிடிச்சது நான் செய்கிறேன்ல, ஐம் ஹாப்பி இல்லை, ஐம் ஓகே இல்லை, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். பர்பஸ்ன்றதை நீங்கள் தேடிக்கலாம், பட் நான் தான் எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்றத பெருமையாக சொல்லுங்கள். எனக்கு வந்து இவங்க தான் முக்கியம், என்னோடய பேரண்ட்ஸ் தான் முக்கியம், ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்காக தான் இருக்கேன், இவங்களுக்காக தான் இருக்கேன், நான் ஃப்ரெண்டுக்காக தான் இருக்கேன், நான் வந்து உயிரை கொடுப்பேன், நான் வந்து இன்னும் வேணால் பண்ணுவேன் அப்படின்னு வந்து வாய் வார்த்தையால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகே, பட் நம்ம யாருக்காக இருக்கோம், நமக்காக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம ரொம்ப முக்கியம் நமக்கு, அதை யோசித்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஒரு விஷயமும் நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத யோசித்து பண்ணுங்கள். அண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அழகான ஸ்மைலில் விட்டு கொடுத்துடாதீங்க. சூஸ் யுவர் செல்ஃப், தட் வில் மேக் யூ மோர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு எஸ், டாடா, பை பாய்.